ஒரு தலைவனுக்குள்ள தகுதி எந்த பதவியாக இருக்கும், எந்த பதவி வந்தாலும் சரி. ஏன் தலைவாக்கு டிஸ்டர்ப் ஆச்சு? ஏன் ஜனநாயகனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு? ஏன் இன்றைக்கி அரசியல் படம் இருக்குது, ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? ஒரு அரசியல் படம் எடுக்கிறான்னா மக்கள் மீது உள்ள பற்று. டிரெக்டர், லிரிசிஸ்ட், சிங்கர், ஆக்டர், இப்போ இந்த திரைப்படத்தில் மிக சிறந்த நடிகராக பணியாற்றியுள்ள பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். படத்தின் இயக்குனர் ராம்தேவ் ரொம்ப வேறுமான ஆளுன்ட்டு ராதாரவன் சொல்லிட்டாரு. ஒரு டைரக்டர் ராதாரவனே ஏமாத்திருக்காருன்னா நாங்களே ஏமாத்துறோம். என்னோடய அசிஸ்டண்ட்டு முரளி அவரோட ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி ராம்தேவன் டைரக்டரு படத்தில் நடிக்கணும்னு கேட்குறாங்க சார். ஓகே, புது எத்தனை நாள்னு கேட்டு நான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கம்மியாக இருக்குது, எதில் என்னத்தை நடிக்கிறது ஒன்று வேணான்ட்டேன். அப்போ திருப்பி முரளி பேசினார், பேச முடியும் நேராக வந்து லைன் சொல்கிறோம்னாரு. சரி ஓகேன்னு லைன் கேட்டேன். கதை கேட்கல, பிகினிங்கே சொன்னார், டாஸ்மாக் போறிய? சரி, டாஸ்மாக் போ. ஓகே, பாட்டில் வாங்கி குவார்ட்ரு வாங்குறிய? நான் ஆரம்பமே மாறியா இருக்கேன். சரி சரி, பாட்டிலுக்கு பைசா கொடுத்து கூட 10 ரூபா கேட்டானுங்க. என்னடா பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கேட்குறேன்ட்டு தகராறு பண்ணி என்னப்பில் நடிக்கிறேன்ட்டேன். அதனால் கதை அப்புறம் கதை இல்லை, நமக்கு இந்த மேட்ரு போதும். பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது பற்றிட்டு எரிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்மளாம் பண்ணால் அப்போ என்ன தான் துணிச்சலுக்கு என்ன தான் அர்த்தம்? மேடையில் பேசுகிறோமே, ஓகே அப்படின்னா அதில் பண்ண தான். பாட்டிலுக்கு 10 ரூபா கேஸ் தான் நம்ம கேஸ். அது வேணாம் இப்போ. அப்புறம் இன்னொரு ராம்தேவ் வந்து ரொம்ப வருமான ஆளுங்கிறதுக்கு இன்னொரு காரணம், எடுக்கிற அரசியல் படம் இதில் வந்து எந்த வகையிலும் நம்ம பாய்ச்சிடக்கூடாதுன்ட்டு தமிழ் என்னென்ன அரசியல் கட்சிலாம் இருக்கோ அதில் யாராவது இருக்காங்களோ அவனுக்கு உள்ளே போட்டார். ஏடிஎம்கில் ஒரு ஆள், டிஎம்கில் ஒரு ஆள், பிஜேபியில் ஒரு ஆள். ஆனால் அவருக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு தாவேக்கா மேலே. அந்த நம்பிக்கை தான் நாஞ்சி சம்பத் அவர்கள். ஓகே, ஃபியூச்சரில் விஜய் சிஎம் ஆயிடுவார், அவர் கட்சியில் வாழ்த்துக்கு உள்ளே போடுவோம் அப்படின்னு ஒரு சேஃப்டிக்கு போட்டது தான் அன்றைக்கி. இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால் எல்லா கட்சியிலையும் ஆளோ உள்ள தெரிஞ்சார். ஒரு டைரக்டருங்கிறது கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் ஆளுங்கிறது தான். ராதாரவி சாருக்கு அவருக்கு சம்பளத்துக்கு வச்சாருன்னா நமக்கு சம்பளத்துக்கு கொடுக்குறே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கொடுத்துட்டாரு. என்ன சொன்ன நாட்களோட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். அவருக்கு சம்பளத்தை குறைச்சார், நம்ம நாட்களை குறைச்சார், அவ்வளோதான், ஈக்குவலைசேஷனா. ஆனால் என்ன, ராம்தேவ் அப்படிங்கிறது இந்த சூழலில் ஒரு இயக்குனர் எப்படி இருக்கணும், ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு இயக்குனர்னா செலவு முதல்ல குறைக்கணும். ஃபஸ்ட்டு தேவையில்லாத செலவை குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஸ்ட் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் டேஸை குறைக்கணும். அவங்க தான் முதல்ல தயாரிப்பு உண்மையான இயக்குனருங்கிறது முதல்ல அவர் தான். அப்புறம் வெற்றி தோல்விங்கிறது அப்புறம். நம்ம நம்பி பிடிச்சி வந்திருக்கிறாரா, முதல்ல அவரை காப்பாற்றணும். அதில் நான் சொல்கிறது, ஒரு தயாரிப்பாளருக்கு உண்மையான இயக்குனர் அப்படிங்கிறத நம்ம ராம்தேவ். ஏன்னா நடித்தாச்சு, நம்மகிட்ட எவ்வளோ குறைக்கணும் எவ்வளோ போராடி இருப்பார். நிறைய போராடுவார். இன்னும் விழுக்கு போராடுறாருன்னா அது அவருக்கு இல்லை, தயாரிப்பாளருக்கு செலவை குறைக்கணும்னு. இந்த மாதிரி இயக்குனர் வெற்றி அடித்தாங்கன்னா நான் சரி, இவர் நம்பி ஒரு எல்லா தயாரிப்பாளருமே நஷ்டம் அடைய மாட்டார்கள். முதல் லாபம் வருது இல்லையோ, நஷ்டம் அடைய மாட்டார்கள். அந்த வகையில் கவிதாலயா சரவணன் அவர்கள் சார், அப்புறம் அவர் நான் பேசியிருக்கேன் சரவணன் சார்கிட்ட. அவர் சொன்னார்,
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கௌதல்யா சரவணன் அவர்கள் தயார்படல. ஒரு மனிதநேயமுள்ள ஒரு மனிதனாக தான் உள்ள வந்திருக்கார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, சார் நான் வந்து இந்த படத்தில் கதையை கேட்டோ நான் உள்ளே வரல சார். அப்புறம் இதுக்கு வந்தார். அவ்வளோ நடிக்கிறார் நினச்சேன், அதுவும் இல்லை. இதில் முதலீடு பண்ணி போய் சம்பாதிக்க நினச்சாரா, அதுவும் இல்லை. ஒன்று சொன்னார் சார், ராம்தேவ் வந்தார், இந்த மாதிரி படம் ஆரம்பிச்சிருக்காரு, பதில் நின்று போச்சு. அப்போ ஒரு இயக்குனர் அவர் லட்சியம் இந்த படம், அதில் பதில் நின்று வச்சு ஒரு இயக்குனருக்கு நம்ம ஒரு பெரிய செலவு, அவர் பற்றி பெரிய செலவு இல்லை, ஓகே ஒரு அமௌண்ட் கொடுத்து அவர் லட்சியம் நிறைவேற்றுங்கிறதுக்காகத்தான் இந்த படம் பண்ணாரே தவிர கதைக்காக இல்லை. அப்போ ஒரு இயக்குனராக நாங்களும் அப்படி அடிபட்டு முந்திவிட்டு வந்தவங்க தானே. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு டைரக்டர் பாலில் படம் வச்சுட்டு கை கொடுக்கும் கை அவர் கவிதாலயா சரவணன் சார். நன்றி சார், நம்ம எங்கள் இயக்குனருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து அரசியல் படங்கிறது இப்போ லியாத் சார் வந்து லிஸ்ட் நிறையா போட்டார், நிறைய 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 பட்டிருக்கீங்க போல இருக்கு. முதல்ல அரசியல் படம் அப்படின்னா நம்மள என்ன நினைக்கிறோம், ஒரு ஆளுங்கட்சியை தாக்குறது, ஒரு அரசியல்வாதிகளை தாக்குறது, ஒரு கட்சியை தாக்குறது, இதுதான் அரசியல் படம் நினைக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி ஒரு அரசியல் படம் எடுக்கிறான்னா மக்கள் மீது உள்ள பற்று, அக்கறை. ஆளுங்கட்சி குறைச்சி என்ன வருது, ஒரு கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, செயல்பாடு சரியில்லைன்னா அது நம்ம குறை நினைக்கிறோம். மக்களுக்காக மக்கள் மீது அக்கறையின் அடிப்படையில் எடுக்கிற படம் தான் அரசியல் படம். அதனால் இந்த அரசியல் படங்களுக்கு சென்சார் டிஸ்டர்ப் பண்ணாலோ அரசியல் கட்சி டிஸ்டர்ப் பண்ணாலோ மக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தடை வருதுன்னா முதல்ல மக்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு எடுக்கப்பட்ட படம். இப்போ மக்கள் தலைவனா என்ன, மக்களுக்கான தலைவன். இந்த படத்தோட கதை ஓட்டம் காமெடியாக இருக்குமே தவிர இதோட கருத்து ரொம்ப ஆழமானது. மக்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரை மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத சொல்கிறான். யாருக்கா சொல்கிறான், அரசியல்வாதிக்காவா? மக்கள் உஷாராருங்க. அதான் நான் வந்து எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தை நான் வந்து இந்த வகையில் நான் பொற்காலம் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்பொழுதுதான் அதிகமாக அரசியல் படம் வந்தது. ஒரு பக்கம் மணிவண்ணன் சார், இன்னொரு பக்கம் வி.சி. குகநாதன் சார், இன்னொரு பக்கம் ராமநாராயணன் சார், அப்புறம் கலைஞர் கதை வசனத்தில் ஹனிபா படம் பண்ணுவார், எஸ்இசி சார் முக்கியமாக. சார் நான் எல்லா பக்கமும் அரசியல் படம். எஸ்இசி சார் படத்துலலாம் ஒரு கிளைமாக்ஸில் வந்து முதலமைச்சரை ரோட்டு ஓட விடுவாங்க, அடிப்பாங்க. இப்போ எடுக்க முடியுமா? எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் இருக்கும்போது தான் நிறைய அரசியல் படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் விமர்சனங்களை தாங்குகிற சக்தி அரசியல் தலைவருக்கு இல்லை. எந்த அரசியலுக்கு பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்களோ பயம். எம்ஜிஆர் ஏன் எல்லாத்தையும் விட்டாருன்னா அவருக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு. நீ என்ன சொல்லுங்கள், நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுங்கள், மக்களை நம்புகிறாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை எம்ஜிஆர் இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை. ஒரு படத்தை பார்த்தா மக்கள் மாற்றி போட போகிறான். ஏன் தலைவாக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் ஜனநாயகனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் இன்னைக்கு அரசியல் படம் இருக்கு, ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பயம் பயம் பயம். விமர்சனம் தாங்குகிற பக்குவமும் இல்லை. ஒரு யூடியூப்பில் ஒரு விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு தலைவனுக்குள்ள தகுதி எந்த பதவியாக இருக்கும், எந்த பதவி வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரே முதல் தகுதி நீங்கள் விமர்சனத்தை தாங்க கொள்ள வேண்டும். இல்லைன்னா பொது வாழ்க்கை வராதியா. நீங்கள் இப்போ உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் கோத்திரம் உண்டு போயிட்டுருங்க. இன்றைக்கி இந்த அரசியல் வந்து மக்கள் சொல்ல பயப்படுறாங்க. இந்த சூழலில் மக்கள் தலைவா அப்படிங்கிற படத்தை முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் அரசியல். உண்மையிலே நாஞ்சில் சம்பஸ் நீங்கள் உள்ளே நடிச்சுதான் நன்றி சார். ஏன்னா எங்களுக்கு பக்க படம்
அப்புறம் நம்ம பழக்கற்பை அண்ணன், நான் தான் அவரை ஃபஸ்ட்டு நடிகராக உள்ளே கொண்டு வந்தேன். திருவண்ணாமலை படத்தில் ஒரு சிஎம்மா, நல்ல சிஎம்மா, அது பெரிய விஷயம் இல்லை, ஒரு நல்ல சிஎம்மா நடிக்க வச்சது நான் தான். இந்த படத்தில் அவர் கூட நடிக்கும்போது நான் மிரண்டேன். சார் இன்றைக்குள்ள நடிகர் ராதாரவிலாம் தாண்டி இருப்பார் அவ்வளோ இருக்குது, அப்படி நடிக்கிறார் அவர். டைலாக்லாம் இப்போ நம்மகிட்ட கொடுத்தார 10 ரூபா மனப்பாடம் பண்ணுவான். டேரக்டர் சொல்கிறாரு, அது அப்படி காதில் வாங்கிக்கிறாரு, ஓகே தம்பி டேக் போகலாம் அப்படிங்கிறாரு. சார் அடிக்கிறார், ஒரு ஒன்புறை இல்லை, எப்படி உள்வாங்கி அவ்வளோ இயல்பாக நடிக்கிறாருங்கிறதே எனக்கு ரொம்ப வேப்பாக போச்சு. அவரோட ஒரு சீன், நான் சும்மா பின்னாடி உட்காந்துருக்கேன், ஃபுல்லாக அவரும் டைலாக்கு. என்ன பார்த்தாரு, டேரக்டர் கூப்பிட்டாரு, ஏப்பா இவ்வளோ டேரக்டர் கூட உட்கார வச்சுருக்கோம், டைலாக் இல்லை என்னாப்புல. இப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இந்த இதில் நீங்கள் தான் பேசணும், நான் பேசக்கூடாது. அப்படியா, அவருக்கு நான் ஒரு டைலாக் இல்லாமல் உட்காருது அவருக்கு உறுத்துது. நான் அந்தளவுக்கு இன்றைக்கி நான் சம்பத் சார் பழக்கற்பை அண்ணன் நல்ல அரசியல்வாதிங்கிற விட மிகப்பெரிய நல்ல நடிகரான உருவாயிருக்கார். நீங்களும் வந்துடணும். அப்படி நீங்கள் அரசு நம்பி இருக்காதீங்க, எப்போ கால் வரும் தெரியாது. உங்களுக்கு ஆனால் சினிமா கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த கட்சியிலன்னா எந்த கட்சியும் நம்மளுக்கு வந்து நிரந்தரம் இல்லை. அதனால் சினிமா நிரந்தரம் சார். பழக்கற்பை அண்ணனுக்கு எங்கள் சினிமா நிரந்தரம், தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும். நாஞ்சி சம்பத் சாருக்கு தொடர்ந்து எங்கள் சினிமாவில் உங்களுக்கு நாங்கள் வர இருப்போம். அதனால் நீங்கள் அரசியல் நம்புகிறத விட எங்கள் சினிமா நம்புங்க. நாங்கள் அவருக்கு பிஆர்ஓ நாங்கள் அனுப்புகிறோம், மேனேஜர் அனுப்புகிறோம், நிறையா வச்சுருக்கோம். சினிமா தான் சார் உங்களுக்கு இனிமேல், உங்களுக்கு சரி பழக்கற்பை அண்ணனுக்கு. ஏன்னா மக்கள் தலைவருக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து மிகப்பெரிய நடிகராக வந்துடுவீங்க, பிரபல நடிகராகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீ தனியாக கட்சி ஆரம்பிக்க நாங்கள் வரோம். நன்றி, வணக்கம்.